வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைண்ட் செட் பத்தின வீடியோ தான். ஹவு டு ஜென்ரேட் மோர் மணி. அது மணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கும் மணி நிறைய ஜென்ரேட் பண்றதுக்கும் சில மைண்ட் செட் நமக்கு தேவைப்படும். இதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நிறைய மணி சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம மொத்தம் ஒரு 25 டிப்ஸ் பார்க்க போறோம். அந்த டிப்ஸ் என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், டூ நாட் ஃபாலோ த க்ரௌட். கும்பலா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணி நீயும் பண்ணாத. முக்கியமான ஐடியாலஜி இது என்ன குறிக்குதுன்னா, எல்லாருமே பணக்காரனா ஓவர் நைட்ல ஆகவே முடியாது. எப்பவுமே தனியா நிக்கிறத நினைச்சு நம்ம உண்மைக்குமே சந்தோஷப்படணும். தனியா நிக்கிறத நினைச்சு எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும் நம்மள. க்ரௌடா எல்லாரும் வீக்கெண்டு பார்ட்டி அவுட்டிங் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தனியா நின்று லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நோட்டுன்னு நீ நினைக்கிறேன்னா அந்த மைண்ட் செட்டை நினைச்சு நீ ஏன் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு க்ரௌடை ஃபாலோ பண்ணன்னு நினைக்கவே நினைக்காத. செகண்டு, ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஆர் ரெடி. இங்க நிறைய பேர் பர்ஃபெக்டான டைமிங்கு, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாய் பார்த்துட்டே விட்டுருவான் வாய்ப்பை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரெடி ஆயிக்கலாங்கிறதா என்னோட ஐடியாலஜி. இதுல நிறைய பேருக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆழத்தை கணக்கு போடுறேன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இறங்காம கோட்டை விடக்கூடாது. கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டு அப்படின்னா கூட கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துட்டு கபால்னு குதிச்சிடணும். நமக்கு எனாஃப்ங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண கத்துக்கணும். ஸோ ஜென்ரலா இது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஐடியாலஜி மித்து. எவ்வளோ உனக்கு போதுங்கிற நம்பர் உனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியல அப்படின்னா காசை நினைச்சே ஓடிக்கிட்டு இருக்கும் லைஃப். உன்னால அதை தாண்டி ஒரு கட்டத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி வாழ்றதுக்கு பணம் சம்பாதிக்கிறோமாங்கிற டிஃபரன்ஸே தெரியாம போயிடும். ஸோ டிஃபைன் வாட் இஸ் யுவர் எனஃப். எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் திங்ஸ். நல்ல ஷர்ட் வாங்கலாமா, நல்ல பெர்ஃப்யூம் வாங்கலாமா, நல்ல கார் வாங்கலாமான்னு சொல்லிட்டு, இல்ல போனை அப்கிரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இதை நான் வாங்குற செலவு உண்மைக்குமே மணி மைண்ட் செட்ல எப்படி வரும்? இதெல்லாம் கேள்வியே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உனக்கு அது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வருது, உன்னால அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியுதுன்னா அதை நீ ஸ்பெண்ட் பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வாழ்க்கையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். காசு வாழ்க்கை கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு செலவு பண்றது தப்பு கிடையாது, ப்ரொவைடட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைக்குமே உனக்கு வெறும் டெம்பரரி ஹாப்பினஸ் பத்தி மீன் பண்ணல, ஒரு பிக் ஹாப்பினஸ். நான் என்னோட ஒர்க் ஸ்டேஷன் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சேரோ ஒரு நல்ல டேபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பட் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என்னால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பி கிரேட்ஃபுல். ஸோ ஜென்ரலாக இது ஒன்று தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். பணம் வந்த உடனே மற்றவங்க வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் வித் வாட் வி ஹேவ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நாம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்பனா தான் கடவுள் இதையும் தாண்டி நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பார்னு நான் நம்புறேன். ஏன்னா நீ உனக்கு கிடைச்ச ஒரு பொருள் அது உனக்கானது, மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்கு உனக்கு மைண்ட் செட் இல்லை, அதை நினைச்சு நீ ரொம்ப கர்வமா சுத்திட்டு இருந்தனா சீக்கிரம் காணாம போயிருவ. அது ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது. ஒர்க் டு லேர்ன், நாட் டு ஏர்ன். இப்போ நான் ஒரு பெரிய கல்ச்சர் பார்க்கறது என்னன்னா, நிறைய பேர் ஜாப் சுவிட்சை பிக் பண்ணவே படிக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஜாபுக்கு 18,000 20,000க்குலாம் ஒரு சின்ன சின்ன கம்பெனில சாஃப்ட்வேர் டெவலப்பர், டெஸ்டரு, அப்புறம் சின்ன ஒரு கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு பீப்புள் போறதே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேப் ஓட்டினேன் அப்படின்னா வருஷத்துக்கு சரி மாசத்துக்கு என்னால ஒரு 60,000 70,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பீப்புள் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பாக்குற வேலை உனக்கு ஒரு நல்ல லேர்னிங் எடுத்துட்டு வரல அப்படின்னா நீ அதை அதுல உனக்கு அதை நீ ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கறது பெட்ரு. பிசினஸ் பத்தி நான் பேசல, வேலையை பத்தி மட்டும் பேசுறேன். ஆனா இங்க யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் லேர்ன், நாட் டு ஏர்ன். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லேர்னிங் ஒன்னு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு எடுத்துட்டு போயிடும், ஏர்னிங் எடுத்துட்டு போகாது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கணும். நெகோஷியேட் யுவர் சேலரி எவ்ரி இயர். இது நிறைய பேர் பேசுறதே கிடையாது. ஏன்னா இயர் எண்டுக்கு போயிட்டு சரி நம்ம உழைத்த உழைப்பை பாராட்டி நிர்வாகம் நமக்கு ஏதாவது பெருசா போடுன்னு சொல்லிட்டு வாய் பார்த்துட்டே கோட்டை விட்டுட்டு மனதளவுல துக்கப்பட்டுட்டு துயரப்பட்டுட்டு உள்ளே வச்சுப்பான், வெளியே சொல்லவே மாட்டான். உன்னோட சேலரி நீ போய் நெகோசியேட் பண்ணு. பிராக்டிக்கலாவே உனக்கு ஒன்று சொல்றேன், இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட்டு 5% கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஃபுட் இன்ஃபிளேஷன் ரேட்டுன்னு எடுத்து பார்த்தா 7%.
இது இவங்க டிக்ளேர் பண்ற நம்பர். ஆர்பிஐ ஜென்ரலாவே கம்மியான நம்பர்ஸ் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் ரேட் 8 to 10% இருக்கும். உன் சேலரி அதை விட க்ரோ ஆகலைன்னா உன் லைஃப் ஸ்டைல் அதை தாண்டி போகாது. ஸோ நெகோஷியேட் யுவர் சேலரி எவ்ரி இயர். லேர்ன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்ன ப்ரொஃபஷனில் வேணா இருந்துட்டு போ, ஜாப் பார்க்குறேன், ஓனராக இருக்கேன், ஆஃபீஸ் பண்ணுறேன், ஃப்ரீலான்சராக இருக்கேன், என்னவா வேணா இருந்துட்டு போ, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை நீ கற்றுக்கணும்னு நினச்சேன்னா நல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எடு, நல்லா படி. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான ஸ்கில்லு. இது தெரிஞ்சிச்சுன்னா உன்னால் ஒருத்தர் நெகோஷியேட் பண்ண முடியும், உன்னால் பீப்புள்கிட்ட உன்னோட ஐடியாவை பிச் பண்ண முடியும், நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரோ ஃபார் ரிமோட் ஒர்க் இஃப் யூ கேன், இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஜென்ரலாக கார்பரேட் லைஃப்பில் நீ ரிமோட் ஒர்க்கிங் பண்ணாமல் ட்ராவலுக்கு காலையில் ஒரு 1.5 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1.5 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த 3 மணி நேரத்தை நீ டெடிக்கேட்டடாக உன்னோட கெரியர் பில்டிங்க்கோ அப்ஸ்கில்லிங்க்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ போட்ட அப்படின்னா உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் நாட் அபவுட் வண்டி எடுத்துட்டு காலையில் 9 மணி to 5 மணி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. உனக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஆப் பண்ணு, அது உண்மைக்குமே அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரை ரேண்டம் பாசிவ் இன்கம் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கே நிறைய பேர் வந்து பாசிவ் இன்கம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசி வரைக்கும் பண்ணாமல் போயிடுவான். நானுமே ரொம்ப வருஷமா காமர்ஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், கடைசி வரைக்கும் பண்ணாமே விட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாதுங்கிறத தாண்டி சம் ரேண்டம் இது பண்ணிக்கிட்டே இரு. அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஏதோ ஒன்று பெர்ஃபெக்டாக கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ட்ராக் யுவர் டைம். நாம் எப்படி காசை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறோம், எனக்கு வந்து மந்த்லி சேலரி இவ்வளோ பிரேக்கப் பண்ணுறோம், 60-30-20 60-20-20 ரூல், 50-30-20 ரூல், அப்புறம் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் கான்செப்ட் வச்சுட்டு பட்ஜெட்டை மணியை ட்ராக் பண்ணுறோமோ அதே மாதிரி உன்னோட டைமையும் ட்ராக் பண்ணி பழகிக்கோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னால் உன் டைமை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்ப. ஸோ டைமை ட்ராக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஸ்லீப்புக்கு வச்சுருக்க, எவ்வளோ நேரம் ஸ்க்ராலிங்க்கு வச்சுருக்க, பெட் டைமுக்கு எவ்வளோ வச்சுருக்கங்கிறது எல்லாத்தையும் நீ வச்சு பார்க்கணும். இங்கே நிறைய பேருக்கு எப்படி போகுதுன்னா ஒரு 21 மணி நேரம் 12-10 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ராலிங்லேயே தேய்க்கிற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒர்க்கு ஆசைச்சு 6 மணி நேரம், ஸ்லீப்பு 12 மணி நேரம். ஸோ ஓவரால் உன்னோட 24 மணி நேரத்தை எப்படி பிரிக்கிறேங்கிறது நீ பாரு, அது உனக்கு உண்மையான ஒரு இன்சைட் கொடுக்கும். பில்டு சிஸ்டம் நாட் கோல்ஸ். ஜென்ரலாக லெட்ஸே எனக்கு வந்து இப்போ 1 லட்ச ரூபாய் வேணும் அப்படிங்கிறது கோலு. இந்த 1 லட்ச ரூபா அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஓடக்கூடாது. இந்த 1 லட்ச ரூபா அச்சீவ் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணு. ஏன்னா 1 லேக்குங்கிற கோலை தாண்டினதுக்கு அப்புறமும் நீ உருவாக்கின சிஸ்டம் அந்த இன்கமை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பில்ட் யுவர் சிஸ்டம் நாட் கோல்ஸ். அவுட் சோர்ஸ் சம் ஆஃப் யுவர் ஒர்க். சம்டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னன்னா டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஜென்ரலாக லைக் நோ பீப்புள் வந்து கார் கிளீனிங் எடுத்துக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட செலவாகும், 500-600 செலவாகும். இந்த 500-600 மிச்சப்படுத்துறங்கிற பேரில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து காரை கிளீன் பண்ணுற கோஷ்டிகளையும் நான் பார்த்துருக்கேன். நான் இது பண்ணவே கூடாதுன்னு சொல்ல. உன்னால் உண்மைக்குமே அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை பிரோஜனமாக செலவு பண்ண முடியும்னா உன்னோட சில ஒர்க்கை நீ அவுட் சோர்ஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, அது கம்ஃபர்ட்டும் கிடையாது. பிளான் யுவர் மீல் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மணி பில் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே சமயம் உன்னோட ஃபிசிக்கை பில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட மீல் பிளான் ப்ராப்பராக இருக்கணும். டயட்டு எக்ஸசைஸுமே நீ கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேக் யுவர் லஞ்ச், இது ஒரு முக்கியமான ஐடியா. ஆன் அன் ஆவரேஜ் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே சாப்பிட்றது, இந்த மாதிரி வெளியே சாப்பிட்ற காசை நீ கட் ஆஃப் பண்ணாலே ஒன்னால் ஆன் அன் ஆவரேஜ் ஆல்மோஸ்ட் 80 to 1 lakh ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ட்ரஸ்ட் மை வேர்ட், செக் பண்ணி பாரு, நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ ஓவராலாகவே இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் பெட்டராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. பட் ஓவரால் அன்னெசரியாக வெளியே சாப்பிடாத, ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி காசையும் விரயம் பண்ணுறது. யூஸ் கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் வெரி குட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணனா அது உனக்கு உண்மைக்குமே ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரியலனா இது பக்கம் போகவே வேண்டாம். நெகோஷியேட் எவ்ரி திங். ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா அதை அட்லீஸ்ட் வந்து நெகோஷியேட் பண்ணுறது பெட்ரு. ரெண்ட்டு, சேல்ரி, இன்சூரன்ஸு, ப்ராட்பேண்டு, ஹாஸ்பிட்டல் பில்லு, கர்மோ என்னென்ன கிடைக்குதோ ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் கூச்சப்பட்டுட்டு நெகோஷியேட் பண்ணாமல் விடுறது வந்து ரொம்ப தப்பு. பை குவாலிட்டி வேர் இட் டச்சஸ் யுவர் பாடி. நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது.
லைக் சீப்பான சோப்ஸ் யூஸ் பண்ணுறது, மேட்ரஸ் சீப்பான மேட்ரஸ் படுக்கிறது, உடஞ்சி போன சேர்லேயே உட்காருறது, இதெல்லாம் வந்து வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். உன்னோட உடம்ப டச் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே குவாலிட்டியாக பண்ணு. பிகாஸ் தட் வில் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல் டுகெதர். அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. யூஸ் ஜியோ ஆர்பிட்டாஜ். ஸோ ஜியோ ஆர்பிட்டாஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பொருள் ஈஸியாக மலிவாக கிடைக்குதுன்னா அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கைமாற்றி விடுறது தான் ஜியோ ஆர்பிட்டாஜ். ஸோ இதை வந்து நீ பண்ணிகிட்டே இருக்கிறதா இதுதான் ஜென்ரலாக இ காமர்ஸ் பண்ணுறது. சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் காஸ்ட் கம்மியாக இருக்கிற பொருளை வாங்கி இங்கே விற்கிறது. உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணில் தென்படுது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு உண்மைக்குமே ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற விதமாக இருக்கும். கன்சாலிடேட் யுவர் டெப்ட். இருக்கிற எல்லா கடனையுமே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அதை டெய்லி கூட ரிவ்யூ பண்ணிப்பாரு. மோட்டிவேட்டடாக அதை அடைக்கிறதுக்கு உனக்கு தோணும். டெய்லி உட்காந்து ஜெரோதா கைட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் டெய்லி உட்காந்து நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஸோ இது உல்டாவா பண்ணி பார்த்தா கடன் அடைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். கில் யோர் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோனு கடனை வந்து அழிக்கிறது பெட்ரு. பில்ட் யோர் 3 to 6 monthsக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபண்டை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது இருந்தாலே மனதளவில் ஒரு நல்ல தைரியம் வரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபண்ட் இல்லாமல் தான் யாரும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அவாய்ட் எமோஷனல் இன்வெஸ்டிங். நிறைய டைம்ஸில் வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணுறது எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரெண்டு சொன்னா அவங்க சொன்னாங்க இல்லை மார்க்கெட் வந்து மேலே போயிருமோ கீழே போயிருமோன்னு பதட்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. நிதானமாக தெளிவான முடிவுகள் எடுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். யூஸ் அதர் பீப்புள்ஸ் மணி கேர்ஃபுல்லி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோனை எடுத்து தான் மற்றவங்க லோன் எடுத்து கல்யாணம் நடத்துறது, லோன் எடுத்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் போகிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வென் வி ஆர் யூசிங் அதர்ஸ் மணி லைக் லோனோ ஃப்ரெண்ட்கிட்ட வாங்குறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓவரால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான மைண்ட் செட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மைண்ட் செட் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன 24 ஹேபிட்டில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஹேபிட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஹேபிட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட என்ஆஃப் நம்பர் என்னங்கிறத போடுங்க. வேறு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.